நாங்கள் என்ன தப்பா சித்தரிக்கிறோம்? நான் வீடியோ பார்க்காம கதைக்கல. நான் வீடியோ பார்க்காம கதைக்கல. ஏன் காட்டணும்? நீங்க வீடியோ போட்டாலே அதுல தெரியுது. அந்த பிள்ளை தாயத்தையும் பிள்ளைய தெரியும், யார் பிள்ளை எல்லாம் தெரியுமே, ஊருக்கே தெரியும். அந்த புள்ள எடுத்த ரிசல்ட்ஸ் என்ன? அந்த புள்ள எடுத்த ரிசல்ட்ஸ் என்ன? அது காணாது, அது காணாது, அது காணும். நீங்க என்ன சொன்னீங்க? சரி ஒரே சரி விடுங்க. ரைட் ஓகே விடுங்க. ஓகே ரைட் ஓகே விடுங்க. இப்ப நீங்கள் வந்து ரைட் சொன்னீங்க, அதே இடத்த மாறி யோசிச்சு பாருங்க. நீங்கள் அங்க இருக்கிறீர்கள், ஒரு இடத்துல உங்களால ஏலாது, உங்களோட தங்கச்சி அக்கா வேணும்னா இன்னொருத்தம் வந்து இப்படி வாடி போடி ஐஸ்வர்யா சொன்னா நீங்க என்ன செய்யுது? ஐயா நான் வாடி போடி அந்த பிள்ளை சரியா? ஆனா உண்மையை நான் சொல்றேன். இல்ல இல்ல இதே வேற ஒருத்தன் மொழியினத்தால் வந்து உங்களோட அக்காவை தங்கச்சியோ வாடி போடி ஐஸ்வர்யா என்ன செய்யுங்க? நானா இருந்தா அந்த இடத்துல எழுப்பி காலை பத்தி சலாண்டு விட்டுரும். வணக்கம். யாழ்ப்பாணத்தில் ஒரு காலத்தில் எப்படி மக்கள் வாழ்ந்தார்கள்? அந்த யாழ்ப்பாண மக்கள் என்றாலே ஒரு திமிர். அந்த திமிரோட வாழ்ந்த யாழ்ப்பாணத்து மக்களை பிச்சை எடுக்க வச்சுட்டாங்கடா ஒரு சில யூடியூபர். உண்மையை சொல்றோம், மனவருத்தமா கிடக்கு. சரி யுத்தம் தான் முடிஞ்சது, கஷ்டம்தான். ஆனா அதுக்காக பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் அந்த நாட்டில் உண்மையை சொல்றோம் அந்த ஊர்ல இப்பவும் இல்லை. வசதி இருக்கு, ஆனா இந்த சில யூடியூபர் மேல் அந்த மக்களை சோம்பல் ஆக்கிட்டீங்க. நடிங்கக்கா, நடிச்சுங்கன்னா உங்களுக்கு பணம் தாராம், வெளிநாட்டில் உள்ள இழிச்ச வேற உங்களுக்கு பணம் தருவார்கள் என்று அப்படி நடிக்க வச்சு அந்த மக்களை வேலைக்கு போகாம அதாவது வீண் நடிப்பை வச்சு நீ சம்பாதிச்சுட்டா பணத்தை. ஸோ உங்களை எல்லாருக்கும் தெரியும், எஸ்கே கிருஷ்ணா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது யாழ்ப்பாணத்தில் மக்களுக்கு பிச்சை எடுக்க கற்றுக் கொடுத்தார் கிருஷ்ணா. ஆனா யாழ்ப்பாணத்து மக்கள் கிருஷ்ணாக்கு இப்ப பாடம் படிப்பிக்க கற்றுக் கொடுத்து விட்டார்கள். அவரை வளைச்சு பிடிச்சு கொண்டே காவல்துறையிடம் ஒப்படைச்சிருக்கார்கள். அதாவது இனித்தான் அந்த காவல்துறைக்கும் பணத்துக்கும் போட்டி. அதாவது கிருஷ்ணாட்ட இருக்கிற பலமா இனி அதாவது அங்க உள்ள காவல்துறையின் பலமான்றத புலம்பெயர்ந்த மக்கள் நாங்கள் பார்க்க போறோம். அதாவது எந்த வகையில் இனி கிருஷ்ணாவை ரிலீஸ் பண்ண போறாங்க, வெளிவிட போறாங்க. இவற்ற சட்டங்களை இவர் செய்த குற்றங்களை விசாரிச்சு, அதாவது இவர் அந்த ஒரு ஆண்மகன் இல்லா வீட்டுக்குள்ள நடு வீட்டுல இருந்து கொண்டு அந்த பெண்ணை கேவலப்படுத்தினதுக்கே என்ன பொறுத்தவரையில 10 லட்சம் வரையும் அவருக்கு ஃபைன் அடிக்கலாம். அதை காவல்துறை செய்து கொடுக்கணும். அடுத்தது ஒரு பேங்க்ல இவ்வளவு லட்சக்கணக்கே கேள்விப்பட்ட பார்த்தா மில்லியன் கணக்கில் இவர்கிட்ட அங்க புரண்ட பணங்கள், அதற்கு ஒரு வரி எடுக்க வேணும் அது இலங்கை அரசு. அப்பதான் அந்த நாடு செழிப்பாக வளரும். அப்ப அந்த அவ்வளவுத்தையும் அந்த நாடு செய்யுமா? அல்ல கிருஷ்ணா எல்லாத்தையும் பணத்தால விலக்கி வாங்கிடுவார்களா? சோ மக்களே, கிருஷ்ணா அரெஸ்ட் பண்ணப்பட்டது கவலை இல்லை, மகிழ்ச்சி இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன இருந்தாலும் ஒரு தமிழன் நல்ல விஷயம் செய்தா நாங்கள் எப்பவும் பின்னால் நின்றிருப்போம். ஆனா இவன் ஆணவத்திலேயே மற்றவனை கொள்றான். அது ஆணவ கொலை என்றே சொல்லலாம். அது மனதால புண்படுத்தக்கூடிய பல விடயங்களை செய்திருக்கிறான். சோ அந்த விடயத்தால இன்றைக்கு நானும் கொதிச்சு கதைக்க வேண்டிய கட்டம். எனக்கு உண்மையை சொல்லப்போனா சின்ன பொடியன் பாவம். ஆனால் இந்த கட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். கிருஷ்ணாக்கு கொடுக்க போற தண்டனை இனியொருவன் அங்க திருப்பியும் ஒரு வீடியோ துவங்கக்கூடாது. நான் ஹெல்பிங் வீடியோ செய்ய போறேன் என்று. ஹெல்பிங் வீடியோ செய்யறதா இருந்தா கார்ட்டூனை வச்சு செய்யப்போ, ஒரு கார்ட்டூனை வச்சு செய்து அந்த கார்ட்டூனை மக்களுக்கு காட்டு. இதுதான் இந்த இடத்துல இருக்கிற நிலைமை. ஸோ உனக்கு விரும்பினா இந்த கார்ட்டூனை பார்த்து பணத்தை கொடு. அப்படி இல்லாட்டி அந்த பணத்தை நேரே அந்த குடும்பத்துக்கு அனுப்பு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் கிருஷ்ணாக்கு என்ன நடக்க போகுதுன்றதை, பணமா காவலா என்றதை. அதுவும் புலம்பெயர்ந்த தேச மக்கள் உத்து கவனிச்சு கொண்டிருக்கார்கள். யாழ்ப்பாணத்து மக்களுக்கு ஒரு சல்யூட், வளைச்சு பிடிச்சு கொடுத்ததுக்கு. அடுத்தது இனிமேலும் கிருஷ்ணா வீடியோ எடுக்க வந்தால் தயவு செய்து அந்த வீடியோ பக்கம் போகாதீங்க. யாழ்ப்பாணத்து மக்களே, புலம்பெயர்ந்த தேசமே, தயவு செய்து பணத்தை அனுப்பாதே. பணத்தை அனுப்பு, ஆனா இப்ப இல்லை. நல்ல விடயத்தை பார், நல்லொருவனை உருவாக்கு, அவனுக்கு ஒரு வழியை சொல்லு. அல்லாட்டி ஒரு புலம்பெயர்ந்த தேசங்கள் ஒரு திட்டத்தை தீட்டி அதுக்கு பிறகு இந்த பணத்தை கொட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் கட்சி ஒன்று இருந்துச்சு. அந்த கட்சியை ஆள தெரியாம செயற்பட தெரியாம நாசமாக்கிட்டீங்க. இப்ப உங்க இப்படியான ஹெல்பிங் ஒரு சிஸ்டம் இருந்தது. ஆனா அந்த ஹெல்பிங் சிஸ்டத்தை உங்களுக்கு கொண்டு நடத்த தெரியாம அதையும் நாசமாக்கிட்டீங்க, நம்பிக்கை துரோகமாக்கிட்டீங்க. இனி தமிழன் விருங்கையுடன் நிக்க போறீங்க. இந்த ஹெல்பிங் வீடியோ கூட இனி சிங்கள அரசாங்கமோ இல்லாட்டி அந்த அரசாங்கம் எடுத்து அந்த ஹெல்பிங் காசை எடுத்து பொதுவாக கொடுக்கும். அதாவது தனி தமிழர்களுக்கு போய் அந்த பணம் சேராது. ஏண்டா
பாதிக்கப்பட்டது உண்மையாக சொல்ல போனால் தமிழர்கள். ஆனால் தமிழர்கள் போகாது. நாங்கள் அனுப்புகிற எல்லா ஹெல்ப்பிங்கும் அரசாங்கத்துக்கு அனுப்பினோம். அந்த அரசாங்கம் நிச்சயமாக சரியாக கொடுக்கும். ஆனால் எல்லா இலங்கை பூராயே கொடுக்கும். அப்போ பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு மட்டும் அது போய் சேராது. ஸோ என்ன செய்யறது? உங்களை மாதிரியான ஆட்கள் இருக்கேக்கில் எங்கள்கிட்ட பணம் சிதைஞ்சு தான் போகுது. நன்றி, வணக்கம். பொறுத்திருந்து பார்ப்போம் காவல்துறை என்ற பதில் என்னென்று.